எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து பாஸ்கெட் பாஸ்கர். இந்த சாஃப்ட்வேரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அது என்ன ப்ரொமோஷன்னா, நம்மளோட சேனல் வந்து இன்னொரு சேனலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் பாஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் எதை பற்றி நம்ம வந்து போட போகிறோன்னா, என்ன வீடியோஸ்லாம் இதில் போட போகிறோன்னா, உதாரணமாக நம்ம வந்து டிசைனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கோர்ஸை படித்தா எந்த மாதிரி வந்து ஜாபுக்கெலாம் போகலாம், இல்லை நம்மளோட ஸ்கில்லை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம், எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைனருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் பர்சனுக்கும் 12th முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப்லாம் நம்ம வந்து போகலாம், இல்லை என்ன டிகிரி படிக்கலாம், இல்லை டிப்ளமோவில் எடிட்டிங் கோர்ஸ் இருக்குது, விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலான ஜாப் விஷயமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சேனலில் சொல்ல போகிறோம். இப்போ உங்களோட ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவேன். இந்த சேனலில் தொடர்ந்து வந்து நிறைய அப்டேட்ஸ்கள் வந்து நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த இதில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து கிளிப் ஸ்டுடியோ பெயிண்டிங்கை பற்றி ஓரளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணி பழகிட்டு இருக்கேன்னா, இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கிளிப் ஸ்டுடியோ பெயிண்டில் இருக்குது. நம்ம சிம்பிளாக 4 ப்ரஷ்ஷு தான் இருக்குது, அதில் எப்படி நம்ம இவ்வளோ இது பண்ண முடியுன்ட்டுலாம் யோசிக்கவே கூடாது. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் தான். இருந்தாலும் இது வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது கெட் இன்டு பிசியில். ஸோ நம்ம அதை லிங்க்கு கொடுத்தோமா என்ன ஆகுதுன்னா, நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் வந்துடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ட்ரைவ் லிங்க் ரெடி பண்ணி டெலகிராமில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க்கு போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது எல்லாமே அதிலே கிளியராக இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இந்த பிளெண்ட் சாஃப்ட்வேரை பிளெண்டு ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறது. இந்த ப்ரஷ்ஷில் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்கிறது நான் இப்போ ஒரு 1 வீக்காக உள்ள ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. இப்போ ஒர்க் பண்ண தான் அனுபவம் கிடைக்குங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபிங்கர் டிப் ப்ரஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மவுஸ்லேயே யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது. ஸோ ரொம்ப லேக் ஆகிற ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் கையாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அந்த லேக் ஆகிற ப்ராப்ளம் வந்து இதில் வராது. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கலர் ஸ்ட்ரெச். இதுதான் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்குங்கிறது அது முடிவு பண்ணோம். ஸ்ட்ரெச்சை எந்த அளவுக்கு கம்மி பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட்னஸும் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பின் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இல்லை வேறு மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த 3 இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ வேறு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் எப்படி செட் பண்ணணுன்னா, இதில் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சப்டூல் செட்டிங்லாம் நிறைய இருக்குது. இந்த டூல் செட்டிங்லாம் நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே இவ்வளோ விஷயம் இருக்காது. ஸ்மஜ் டூலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர்லாம் நீங்கள் வந்து ஸ்மஜ்லேயே வந்து மிக்சர் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த செட்டு வந்து நல்லாயிருக்கும். இங்க்குங்கிற ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த ஒப்பாசிட்டி. இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம கலர் வச்சு ஸ்மஜ் பண்ணுறதுக்கு. இதில் ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கலர் வச்சு நீங்கள் ஸ்மஜ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே வரும். ஸோ நீங்கள் லைட்டாக கலர் கொடுக்குனீங்கன்னா, நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து ஒரிஜினல் வந்து கலர் கொடுத்த மாதிரியே இருக்கும். நம்ம ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி
இல்லாமல் இதில் வந்து தனியாக வந்து அந்த கலர் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்மஜ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்களா ஒர்க்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கலரை வந்து ஃபில் பண்ணணும், ஹைலைட்ஸில் எனக்கு இன்னும் பிங்காக கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இது பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது நல்ல ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது எந்த அளவுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கலர் வந்து ஆட் ஆகும். அதில் தான் இந்த கிளிப் ஸ்டுடியோ பெயிண்டிங்கில் ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி பிளர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் பிளர் ஆகணும் அந்த ஸ்கின்னுங்கிறத இது வந்து கணக்கு பண்ணிக்கும். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரஷ் டிப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ இது இங்கு பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் டிப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த இப்போதைக்கு நம்ம சர்க்கிளில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம மெட்டீரியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரஷ் டிப்புன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக ஃபோட்டோஷாப் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம்னாலும் தனியாக நீங்கள் அதை அப்படியே லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரஷ்ஷை நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ப்ரஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும் ஸ்ப்ரே ப்ரஷ்ஷு, இது எல்லாமே நம்ம ஸ்மஜ்ஜிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நான் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வராது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்தாண்ட போட்டோமா அந்த இது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் ஸ்டிச்சை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மவுஸில் தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரஷ்ஷு வந்து நம்ம இதில் லோட் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியலில் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு, ஹேருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஸ்லோவே ஆகாது. இதில் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் வந்து டெலகிராமில் ட்ரைவ் லிங்காக கொடுத்துட்றேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.